நேயர்களுக்கு இனிய வணக்கம். துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தான் நடக்கும். நம்மளோட துலாம் ராசிக்காரங்க மெதுவா நிதானமா நிச்சயமா வாழ போறவங்க, உழைப்பால வெற்றி பெறக்கூடியவங்களா இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுவான பெருந்தன்மையான குணம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க இருக்காங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியின் மூலமாக ஏற்படக்கூடிய பலன்களை பத்தி தெரிஞ்சுக்க போறேங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சி நல்ல பலன்களை தரப்போகுது. பயப்பட தேவையில்லை. விபரீத ராஜயோகத்தால உங்களோட வாழ்க்கையே சிறக்க போகுது. தொட்டதெல்லாம் துலங்கும் யோகம் உண்டாகும். இருந்தாலும் சில விஷயங்கள்ல கவனமாக இருக்கணுங்க. முக்கியமாக சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறாரு. இது துலாம் ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகளை தருங்க. செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தியும் இந்த வீடியோ பதிவுல விரிவா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. சனி பயிற்சி துலாம் ராசிக்கு சாதகமாக இருக்கு. குடும்பத்துல மகிழ்ச்சி, கடன்கள் தீருதல், தொழில முன்னேற்றம் எல்லாம் உங்க வாழ்க்கையில ஏற்படும். உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைங்க. துலாம் ராசிக்காரங்க நியாயத்தையும் நீதியையும் நிலைநாட்ட போராடுவாங்க. எல்லோராலும் விரும்பப்படுவாங்க. ஆனா தேவைக்கு அதிகமான சுமைகளை எடுத்துக்கொள்ளுவாங்க. சிறிய பிரச்சனைகள்ல தலையிட்டு வெளியே வர முடியாம தள்ளாடுவாங்க. துலாம் ராசியின் அடையாளம் தராசு. இந்த ராசியில சனி பகவான் உச்சம் அடைகிறாரு, சூரியன் நீச்சமும் அடைகிறாரு. மென்மையான அணுகுமுறை, சுயமரியாதை, செல்வாக்கை காப்பாற்ற தனி கவனம் இருக்கும். நல்ல மனசு கொண்டவங்க, இரக்கம் உள்ளவங்க, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பாங்க. செல்வ கடாட்சம் பெறக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே இருக்குதுங்க. சனி பயிற்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு உச்சத்தை தரக்கூடியது. விபரீத ராஜயோகத்தை அள்ளி தரக்கூடிய வகையில வாழ்க்கைய மாத்தும். முக்கியமான காரியங்களை பக்குவமாக சாதிக்கக்கூடிய வகையில அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய அமைப்புல சனி அமர்றாரு. துலாம் ராசிக்கு தொட்டதெல்லாமே துலங்கும் யோகம். வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாருங்க. சனி கொடுத்தா யாராலையுமே தடுக்க முடியாது அப்படிங்கிறது ஜோதிடத்துல பிரபலங்க. துலாம் ராசிக்கு இதுவரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி இருக்கிறாரு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது சத்ரு ஜெயம், ரோக ஜெயம், நிறைய அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய இடம். தனிப்பட்ட முறையில சொல்லணும்னா செல்வாக்கு ஏற்படக்கூடிய இடம். இழுபறியாக இருந்த விஷயங்கள்ல நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம். பழைய கடன்களை அடித்து விட்டு நிம்மதியாக இருக்க போறீங்க. குடும்பத்துல அந்யோன்யம் அதிகமாகும், மாற்றம் உண்டாகும், ஏற்றம் உண்டாகும். இடமாற்றம், வீடு மாற்றம், மலை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என அனைத்து விதமான மாற்றங்களும் முன்னேற்றம் தரக்கூடிய வகையில இருக்கும். பூர்வீகத்துல வீட்டை இடிச்சிட்டு புதுசா வீடு கட்டுவீங்க. தாய் வழி உறவா இருக்கட்டும், தந்தை வழி உறவுகளா இருக்கட்டும், மேன்மை கொடுக்கும். உறவுகள் முறையில இருந்த சிக்கல்கள் தீரும். தைரியம் ஏற்படும். வாழ்க்கை துணை விஷயத்துல மனம் விட்டு பேசுவீங்க. நன்மை உண்டாக போகுது. உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து தடைகளும் காணல் நீரா கரைஞ்சு போக போகுதுங்க. உத்தியோக தடையோ, தொழில் தடையோ, குடும்பத்தில் தடையோ, சுபகாரிய தடையோ, திருமண தடையோ, குழந்தை பாக்கிய தடையோ, எல்லா தடைகளுமே உடைய போகுது. குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறீங்க. அந்த முக்கியத்துவம் இன்னும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பிள்ளையுடைய படிப்புல இருந்த தடை, உத்தியோகத்துல இருந்த தடைன்னு சொல்லிட்டு பல்வேறு தடைகள் இருந்தாலும் இது எல்லாமே படிப்படியாக மாறப்போகுது. 5ஆம் இடத்துல ராகு இருப்பத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும்
அடிவயிறு, கழிவு பாதை, முதுகு தண்டுவடம், தோல் தொடர்பான பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உடல் நலத்தை கவனமா பார்த்துக்கோங்க. அடிமை தொழில இருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வருதுங்க. சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் தொழில்காரகன், அதை மறந்துடாதீங்க. ஒருத்தவங்களுக்கு தொழில் அமைய போகுது, நல்லா சம்பாதிக்க போறீங்க, உங்களுடைய வாழ்க்கையே அருமையா இருக்க போகுது. நிறைய ரிஸ்க் எடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆனா அந்த ரிஸ்க் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். நீண்ட நாட்களாக யோசிச்சுக்கிட்டே இருந்த தொழிலை இப்ப தொடங்கி ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சனி உச்சம் 6ஆம் இடத்துல வர்றதுனால அனைத்து விஷயங்களுமே ஜெயம் ஏற்படும். புதுமையான அமைப்புகள் ஏற்படுது. சோம்பல் இல்லாம மட்டும் பார்த்துக்கணும். துலாம் ராசியில சனி உச்சம் பெறதுனால தினம்தோறும் உடற்பயிற்சி செய்யணுங்க. பெரிய தலைமை பண்புக்கு இப்ப யோகம் வந்திருக்கு. துலாம் ராசியை சேர்ந்த வழக்கறிஞர்கள், காவல்துறையில இருக்கிறவங்க, அரசியல் துறையில இருக்கிறவங்க, நீதித்துறையில இருக்கிறவங்க, சீருடை பணியாளர்களா இருக்கிறவங்க அப்படின்னாங்க உங்களுக்கு கௌரவம், ஏன் ஜனாதிபதி விருது கூட உங்களுக்கு கிடைக்குங்க. தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பட்டீஸ்வரர் கோயில்ல 38 எலுமிச்சம் பழத்தை எடுத்துட்டு போய் சாமிக்கு படைச்சிட்டு பூஜைகள் பண்ணிட்டு அதுல இருந்து 5 பழத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. பட்டீஸ்வரர் துர்க்கைக்கு அகல் தீபம், குறிப்பா எலுமிச்சம்பழ தீபம் ஏத்துறது ரொம்பவும் சிறப்பு தான். ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமையில புற்று இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா மேன்மை இன்னும் உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும். சனி பயிற்சி தரக்கூடிய பலவிதமான பலன்கள் உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளை தரப்போகுது. அதுல துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. பாக்ய பஞ்சாங்கப்படி சனி பகவான் விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு அள்ளித்தர போறாரு. குடும்பத்துல மகிழ்ச்சி தங்க போகுது. முடிக்கவே முடியாது என்ற காரியங்களை முடிச்சு காட்ட போறீங்க. பேசியே காரியத்தை சாதிச்சு காட்ட போறீங்க. வாழ்க்கை துணைக்கு உறுதியா நீங்க இருக்க போறீங்க. பிள்ளைகளுடைய கனவுகளுக்கு நீங்க உறுதுணையா இருப்பீங்க. மகனுக்கோ மகளுக்கோ திருமணத்தை ஊரே மெச்சக்கூடிய அளவுக்கு நீங்க சிறப்பா நடத்தி வைப்பீங்க. திருமணம் ஆகாம இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமணம் கைகூடி வரப்போகுது. காதல் உறவுகள் எல்லாம் கல்யாணத்துல முடிய போகுது. சனி பகவான் பூரட்டாதியில பயணிக்கக்கூடிய காலகட்டத்தினால பழைய கடன் தீரும். வீடு கட்ட கடன் உதவி கிடைக்கும். சமூக வலைதளங்கள்ல கவனமா இருங்க. வண்டி வாகனத்தை சரியான முறையில பராமரிச்சுக்கோங்க. சனி உத்திரட்டாதியில பயணிக்கிறதுனால உங்களுக்கு இந்த காலம் சாதகமா இருக்கு. திடீர் பணவரவு வரும். புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க. திருமணம் கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்கும். வெளிநாட்டு நிறுவனம் தொடர்புடைய இடங்கள்ல ஒப்பந்தம் கிடைக்குங்க. சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. விலை உயர்ந்த தங்க நகைகளை வாங்குவீங்க. ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போறதுக்கு யோகமெல்லாம் இருக்கு. குடும்பத்துல தொடர்ச்சியாக சுபகாரியங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க. சனி பகவான் வக்ரத்தில் போறதுனால வண்டி வாகனத்தை கவனமா இயக்கணும். முன்கோபத்தை தவிர்க்கணுங்க. 3ஆம் வீட்டுல சனி பார்க்கறதுனால தைரியமா சில முக்கியமான முடிவுகளை நீங்க எடுப்பீங்க. வெளி வட்டாரத்துல கௌரவம் ஏற்படும். 12ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கறதுனால திடீர் பணவரவு வரும். உறவுக்காரங்க வீட்டு விசேஷங்களை முன்ன நின்று நீங்க நடத்தி கொடுப்பீங்க. துலாம் ராசியை சேர்ந்த பெண்களுக்கு குறிப்பா குடும்பத்துல நல்லது நடக்கும். தாம்பத்தியம் இனிக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உயர்ந்த பொறுப்புகள் தேடி வரும். தாய் வழி உறவுகள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும். பூர்வீக சொத்து உங்க கைக்கு வந்து சேருங்க. பொதுவாகவே இந்த ராசிக்காரங்க பல்வேறு பிரச்சனைகளுக்கு இப்ப தீர்வு கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் வழக்கு இருக்கு, வம்பு இருக்கு, பஞ்சாயத்து இருக்கு, சண்டை இருக்கு, சச்சரவு இருக்கு, உறவுகள் எல்லாம் பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, அக்கா தங்கச்சி பிரச்சனை, இப்படி எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகம்தான். தடைபட்டுட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகளை வேண்டுதல்களை நீங்க நிறைவேற்ற போறீங்க. வியாபாரத்துல அதிரடி லாபம் கிடைக்க போகுது. ஆண்களா இருங்க, பெண்களா இருங்க, எந்த தொழிலா வேணா செய்யுங்க. வெளிநாட்டுல கூட வேலை செய்யுங்க, தொழில் பண்ணுங்க. புகழ்பெற்ற நிறுவனம் கிட்ட இருந்து புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். பங்குதாரர்களிடம் அனுசரித்து நடந்துக்கோங்க. ரியல் எஸ்டேட், உணவு,
புரோக்கரேஜ் இது போன்ற வகையில பல மடங்கு லாபம் அடைவீங்க. உத்தியோகத்துல உரிய அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகள் பாராட்டக்கூடிய அளவுக்கு நடந்துப்பீங்க. ஒரு சில அதிக சம்பளத்தோட நல்ல வேலைக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதிர்பார்த்தபடி பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடமே கிடையாதுங்க. இதுவரைக்கும் உங்களுடைய பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்த சனி பகவான் இப்ப விலகி ரணருண ரோகஸ்தானத்துக்கு போறாரு. 3ஆம் பார்வையால அஷ்டமஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால அயனசயன போகஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால தைரிய வீரிய ஸ்தானத்தையும் பார்க்கறாரு. இந்த சனி பயிற்சியானது கடந்த காலங்கள்ல உங்களுக்கு கிடைக்காத சுகமான அனுபவங்களை கிரக அனுகூலத்தால உங்க வாழ்க்கையில கொண்டு வர போகுது. உங்களுக்கு வெற்றி வந்து ஒவ்வொன்னா நடக்க போகுது. புகழ்ச்சிக்கு மயங்காத யதார்த்த நிலையை உணர்ந்து நீங்க வாழணுங்க. பேரு புகழ் அப்படியே உங்களுக்கு உச்சியில கொண்டு போய் விட போகுது. ஆனா இந்த நேரத்துல தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். வீடு, மனை, வாகனம், தாயுடைய உடல் ஆரோக்கியம் எல்லாத்துலயுமே உங்களுக்கு அனுகூலமான நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது. குடும்ப உறுப்பினர்கள் வெளி விவகாரங்களை, இது தொடர்பான விவகாரங்களை, கணவன் மனைவி பேச்சுக்களை, வீண் வாக்குவாதங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது. விட்டு கொடுத்து போகணும். குடும்ப ஒற்றுமையை பாதுகாக்கணும். ஆயுள் ஆரோக்கியம் பலம் உண்டாகும். அப்பப்ப கொஞ்சம் படபடப்பு தன்மை வந்து போகும். உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னாங்க மேலதிகாரிகள் இருந்து ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். புத்திசாலித்தனமா நீங்க காயை நகர்த்த பாருங்க. வேலை பல காரணமா கொஞ்சம் சோர்வு வரும். நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க. சத்தான உணவு எடுத்துக்கோங்க. உங்களை வந்து ஒருத்தவங்க புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னாங்க அவங்க நம்பவே கூடாது. தொழில் பண்றீங்க அப்படின்னாங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல சிரமங்களை தவிர்ப்பது நல்லது. புதிய உத்திகளை செயல்படுத்தி பலமான வெற்றிகளை பெற போறீங்க. வெளியூர் பயணங்களால அனுகூலமும் அனுபவமும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தொழிலாளர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல மடங்கு லாபம் கிடைக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்தபடி தொழிலில் உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்க போகுது. உங்களோட ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் பல மடங்கு லாபம் கிடைக்கும். நீங்க தனியார் துறையில வேலை செஞ்சாலும் சரி, அரசு துறையில வேலை செஞ்சாலும் சரி, இது நாள் வரைக்கும் உங்களுடைய தொழில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் படிப்படியா தீர்வு கிடைக்க போகுது. குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. எண்ணம் போலதாங்க வாழ்க்கையும். அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கை நல்ல விதமா அமையுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறையும் நினைத்து விடாதீங்க. மாறாக என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க.
உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமாக நீங்கள் செஞ்ச பாவங்கள் நிச்சயமாக குறையுங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.